ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தின் மையமாக இருப்பது இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மத்தேயு 5வது அதிகாரம் தொடங்கி 7வது அதிகாரம் வரை இருக்கக்கூடிய அந்த இயேசுவினுடைய பிரசங்கத்தையும் அதனை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளையும் குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் என்பது ஒரு பிரசங்கம், அது ஒரு மலை பிரசங்கம். அதன் முடிவிலே தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு, அது 7வது அதிகாரத்தில் இருக்கிறது. அப்படி அழைக்கப்பட்டவர்கள் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்தார்களா, இல்லை விசாலமான வாசல் வழியாக பிரவேசித்தார்களா, அவர்கள் எப்படி இருப்பார்கள் அல்லது அவர்கள் நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பதை குறித்தும், அவர்கள் வாழ்க்கையிலே போராட்டம் வரும் பொழுது அவர்கள் மதத்தை சார்ந்தவர்களா இல்லை உறவின் அடிப்படையில் வாழ்கிறார்களா என்பதை குறித்து நாம் தியானித்து வந்தோம். இந்த இடத்துல இயேசு இந்த மலை பிரசங்கத்தை செய்யும் பொழுது இது பொதுவாக உலகத்திற்கு செய்யப்பட்ட பிரசங்கமாக இருந்தாலும் இதனுடைய பின்னணியை கொஞ்சம் ஆராயும் பொழுது இப்படியாக நினைக்க தோன்றுகிறது. அன்றைக்கு இருந்த மதவாதிகள் அல்லது இயேசு ஒரு மத பிரசங்கியராக அல்லது ஒரு மதத்தை குறித்து பிரசங்கம் செய்பவராக தான் அங்கே இருக்கிறார். ஒரு ரபி அப்படின்னு சொல்கிறோம், ஒரு டீச்சர், ஒரு போதகராக தான் அவங்க இருக்கிறார். எதை குறித்து போதிக்கிறார்? யூதர்களுக்கு அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை குறித்து காரியங்களை விளக்குகிறார். இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு ரட்சகர் என்பது நமக்கு தெரிந்த உண்மைதான். அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலில் நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் நீங்கள் இயேசுவை எப்படி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எல்லாரும் எங்கள் ஊரில் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க, எங்கள் ஊரில் நிறைய பரிசேயர் பிரசங்கியர்கள் இருக்கிறாங்க, நிறைய வேத பாரகர்கள் இருக்கிறாங்க, இன்னும் சொல்லப்போனால் நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ரபாய் இருக்காங்க, போதிக்கிற நிறைய யூத மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி இயேசு அப்படிங்கிற இன்னொரு போதகர் வந்திருக்கிறார், அவர் போதித்து கொண்டிருக்கிறார். இதுதான் அன்றைக்கு இருந்த அந்த காலகட்டத்தினுடைய ஒரு ஒப்பீனியன். இப்போ ஒரு சாதாரண மனிதனாக நின்று பார்க்கும் பொழுது இயேசு பிரசங்கம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர் பிரசங்கத்தை நம்ம யாரோட கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம் அப்படின்னா, ஏற்கனவே நிறைய பேர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ள. யார்? நிறைய பரிசேயர், வேத பாரகர், இன்னும் டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவரும் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ ரெண்டு பேரையும் ஒரு சேரதான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுறார், அந்த பிரசங்கத்தில் ஆடியன்ஸாக இருக்கக்கூடியவங்களை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எப்படி? நிறைய நேரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யோவான் 7வது அதிகாரம் 6, 7, 8 இந்த அதிகாரத்தில் படித்து பார்க்கும் பொழுது இயேசுவின் பிரசங்கத்தை குறித்து யூதேயாவிலே அந்த கூடார பண்டிகையின் போது இயேசு அங்கே வந்தபோது இயேசு அங்கே பேச ஆரம்பிக்கிறார். இன்னும் அந்த பண்டிகைக்கு அவர் வரலை, லேட்டாக வராரு. வந்தவர் என்ன பண்ணுறாரு? ஏன் லேட்டாக வராரு அப்படின்னு சொன்னால், அங்கே அவரை கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே. இப்போ பண்டிகை நடக்கக்கூடிய நாட்களில் மிடில் ஆஃப் த செர்மனி அவர் வர்றாரு. வந்து தேவாலயத்துக்குள்ளே போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ ஜனங்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறாங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியும். அங்கே ஜனங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, என்னப்பா இவர் ரொம்ப டீச்சர் மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, இவரை தான் நம்ம ஊரில் எல்லாம் கொலை செய்ய தேடிட்டு இருக்காங்களா? அப்படி தேடிட்டு இருந்தால் இப்போயே பிடிச்சி இவரை கொலை செய்ய வேண்டியதானே? ஆனால் இவர் பிரசங்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்போது யாரோடு ஒப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா, அன்றைக்கு இருந்த மத போதகர்களோடு அவங்க எப்படி பேசுனாங்க, இயேசு எப்படி பேசுகிறார் அப்படின்னு தான் ஒப்பிட்டு பேசுனாங்க. இப்போ நம்ம மத்தேயு 7வது அதிகாரத்துக்கு வருவோம். இங்கே இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுது இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் இருந்திருப்பா? அங்கே யோவான்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மத போதகரெல்லாம் அங்கே நிற்கிறாங்க. அங்கே நிற்கும் பொழுது இப்போ இயேசுவை போய் அரெஸ்ட் பண்ண பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் அவர் மேலே கை வச்ச பிரச்சனை ஆயிருன்னு சொல்லி டெம்பிள் கார்ட்ஸ், அதாவது தேவாலயத்தில் பணி செய்யக்கூடிய காவற்காரர்கள் அனுப்பி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்களும் ஒரு பிரசங்கியார், அவரும் ஒரு பிரசங்கியார். இவங்க ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க, மக்கள் ஒரு மாதிரி இவரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவரை பார்க்க ஆரம்பித்த உடனேயே இந்த பிரசங்கத்துக்கும் அந்த பிரசங்கத்துக்கும் ஒத்து போயிருந்தா பிரச்சனை இல்லை, இது ஏதோ மாறுதலாக இருக்க போய் தான் இவரை எப்படியாவது கொலை செய்யணும்னு வகை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதில் விசேஷம் என்னென்னா, அரெஸ்ட் பண்ண போன அந்த வேலைக்காரங்களும் அந்த காவற்காரர்களும் அந்த சோல்ஜர்ஸும் பிரசங்கத்தை கேட்டுட்டு அரெஸ்ட் பண்ணாமல் திரும்ப வராங்க. என்னப்பா அரெஸ்ட் பண்ணாமல் வந்துட்டீங்க அப்படின்னா, அவர் அப்படின்னு தப்பாக ஒன்றும் பேசலையே சார் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே பிரச்சனையே என்ன அப்படின்னா, இவர்கள் போதித்து கொண்டிருந்த கருத்துக்கும் இன்று இயேசு போதிக்கிற கருத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்? நிக்கோதேமுங்கிற மனிதன் யோவான் 3வது அதிகாரத்தில் சந்திக்க வரும் பொழுது மறுபடியும் பிறக்கிறத குறித்து, அதில் தான் நம்ம ஜான் 3:16 ரொம்ப மிக பிரபலமான ஒரு வார்த்தையை பார்க்குறோம். ஆனால் அந்த நிக்கோதேமு யாரு? ஏற்கனவே ஊரில் இருக்க பெரிய பிரசங்கியார் அவர்.
அப்போ ஆண்டவரே அவரை பார்த்து சொல்லும் பொழுது, நீ இஸ்ரவேலுக்குள்ள போதகனா இருக்க, உனக்கு எப்படிப்பா தெரியாதுன்னு சொல்லலாம். இவர் அவரை பிரசங்கியார்னு சொல்றாரு, டீச்சர்னு சொல்றாரு. அவரு இயேசுவை பார்த்து சொல்லும் பொழுது, நீங்க ஆண்டவர்கிட்ட வந்த டீச்சர்னு எங்களுக்கு தெரியுது. அப்போ இயேசுவை மற்றவர்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, இந்த நிக்கோதேமு, இந்த பரிசேயர், இந்த மார்க்கத்தை சேர்ந்த பல ரபி டீச்சர்ஸ் மத்தியில் இயேசுவும் ஒரு போதகர். இந்த சூழ்நிலையில தான் இயேசு மத்தேயு 5வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மலை பிரசங்கத்தை குறித்து பேசுகிறார். ஆனால் என்ன, அவங்க பேசுனதுக்கும் இவர் பேசுனதுக்கும் நிறைய மாறுபாடுகள் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய சாராம்சத்தையும் ரெஃபரன்ஸையும் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் போய் கொஞ்சம் அதை படித்து பாருங்களேன். இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுது மத்தேயு 5வது அதிகாரம் 1 முதல் 16 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீதி என்பது வெளியரங்கமாக செய்கிற காரியத்தினால் அல்ல, உள்ள நம்ம யாரா இருக்கிறோம் என்பதுடன் தொடர்புடையதுன்னு அவர் பிரசங்கம் பண்றாரு. ஆனால் மத்தேயு 23வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இல்லை லூக்கா 11வது அதிகாரம் 37-41 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, பரிசேயர்கள் எப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, வெளிப்புறமான என்னென்ன செய்கிற, எப்படி சாபத்தை ஃபாலோ பண்ணுற, எப்படி நீ நடக்கிற, எப்படி உடை உடுத்துற, இப்படி பல காரியங்களை குறித்து மற்றவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த வேத பாடலுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், இப்படி பல வெளியரங்கமான காரியங்களினால நீதி உண்டாகணும் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. இவர் நீதி எப்படி உண்டாகும்னு சொன்னார்? இன்வேர்ட் திங்ஸ். அவங்க நீதி எப்படி உண்டாகும்னு சொன்னாங்க? அவுட்வேர்ட் திங்ஸ். சரி, அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்ல போனால் மத்தேயு 5வது அதிகாரத்தில் பாவத்தை குறித்து பேசும் பொழுது, பாவம் என்பது செயலின் அடிப்படையில் அல்ல, இருதயத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையின் அடிப்படையில் என்று சொல்லி இயேசு மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் பேசுகிறார். ஆனால் இந்த பரிசேயர்கள் பாவத்தை பற்றி எப்படி பேசுனாங்க அப்படின்னா, வெளியில் என்ன செய்கிறோமோ அதான் பாவம், நாம் செய்கிற செயல் சம்பந்தப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் மார்க் 2வது அதிகாரம் 13 முதல் 28 வரை படிக்கும் பொழுது, லேவிங்கிற சீஷன், அதாவது மத்தேயுவை இயேசு அழைத்த பின்பு அவன் உடனே ஒரு காஸ்பல் மீட்டிங் வைக்கிறான். அவன் வீட்டில் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணி காஸ்பல் மீட்டிங் வைக்கிறான். இங்கே இயேசு போகிறார். அங்கே போகும் பொழுதும் அங்கே என்ன செய்ய வராங்க அப்படின்னா, அங்கே வந்த மக்கள் எல்லாரும் வெளியரங்கமான செய்கையை குறித்து குற்றப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். அப்படி பல காரியங்கள் சொல்லலாம். இன்னும் மத்தேயு 6வது அதிகாரம் 1 முதல் 18 வசனம் வரை பார்க்கும் பொழுது, நீதி என்பது மனிதன் நம்மளை புகழ்கிறானா என்பதை குறித்தது அல்ல, தேவன் நம்மை பற்றி என்ன சொல்கிறார் என்று இயேசு சொன்னால், இவங்க என்ன சொல்றாங்க? மத்தேயு 23வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, மக்கள் பார்க்குற மாதிரி செய்யணும் அப்படின்னு பரிசேயர் சொல்றாங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 19-31 வரை படித்து பார்த்தீங்கன்னா, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, பணத்துக்கு ஊழியம் செய்யாத, தேவனுக்கு மாத்திரம் ஊழியம் செய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னால், இவங்க லூக்கா 16-14 எப்படி இச்சை உள்ளவர்கள், பண ஆசை உள்ளவர்கள்னு இவங்களை பார்க்கலாம். பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணாத, வெளியில் பார்த்து ஜட்ஜ் பண்ணாதன்னு சொல்லி மத்தேயு 7வது அதிகாரத்தில் 1 முதல் 12 இயேசு சொன்னால், இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சும்மா இயேசு பிசாசுகளை துரத்தின உடனே லூக்கா 18:9, மத்தேயு 12:22 இந்த காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது, இவர் பெயல்செபூலினால் பிசாசு துரத்துறாரு, என்ன செஞ்சாலும் வெளியில் பார்த்தே உடனே ஜட்ஜ் பண்ணக்கூடிய கேரக்டர். இது மதம், அது உறவு. ஆண்டவர் சொன்னது வெளியரங்கமான காரியங்கள் அல்ல. ஒருவேளை இன்னைக்கு நாம் வெளியரங்கமாக கிறிஸ்தவர்களுக்கு காமிச்சிக்கிறோமா, இல்லை இருதயத்துக்குள்ள கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோமா? பாவங்கிறது செயலின் அடிப்படையில் தீர்மானிக்கிறோமா, இல்லை சிந்தையின் அடிப்படையில் தீர்மானிக்கிறோமா? நீதி என்பது மனிதனால் புகழப்படுகிறதுனால வரக்கூடிய மகிமையை தேடுறோமா, இல்லை தேவனால் வரக்கூடிய மகிமையை தேடுறோமா? பணத்துக்காக ஊழியம் செய்கிறோமா, இல்லை பணத்தையே சேவிக்கிறோமா, இல்லை தேவனை சேவிக்கிறோமா? யாரையும் டக்குன்னு ஜட்ஜ் பண்ணி குற்றப்படுத்துகிறோமா, இல்லை வேதத்தின்படி நிதானிக்கிறவர்களாக இருக்கிறோமா? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? இதில் நாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? விசாலமான வாசல் வழியாக வந்தவங்க அந்த பரிசேயர் போல இருப்பாங்க. ஆனால் இடுக்கமான வாசல் வழியாக வந்தவங்க இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக அவரை போல இருப்பாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? மதவாதிகளாக இருக்கிறோமா, அவரோடு கூட உறவில் இருக்கிறோமா? கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோமா, இல்லை கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறோமா? நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த பரிசேயர்கள் அவர்கள் பிரசங்கியார்களாக இருந்தோம், வேதத்தை கற்றுக் கொடுக்கிற மார்க்கத்தை உடையவர்கள் என்று சொல்லுகிறவர்களாக இருந்தும் வெளியரங்கமான ஆண்டவரே
தங்களை மேன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய காரியங்களிலே அவங்க வாழ்ந்ததையும், ஆனால் நீர் போதித்தது உள்ளரங்கம், இருதயம் எப்படி இருக்கிறது, இருதயத்தின் சிந்தை எப்படி இருக்கிறது என்று சொல்லி கொடுத்தீங்களேப்பா. நாங்களும் மாய்மாலமாக வெளியரங்கமாக உம்மை காமிக்கிறவர்களாக இல்லாமல் எங்கள் உள்ளத்தின் அந்தரங்கத்தில் உம்மை சிம்மாசனத்தில் வைத்திருக்கிறவர்களாக, உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.